ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரட்டிப்பால். திரட்டிப்பால்லையே வந்து 2 விதமான திரட்டிப்பால் இருக்குது. ஒன்று பாலை நல்லா சுண்ட வச்சு வெல்லம் போட்டு பண்ணுறது ஒரு விதமான திரட்டிப்பால். அது நார்மலாக நம்ம இங்கே வந்து எல்லா ஷாப்லேயுமே நம்ம பார்க்கலாம். இன்னொரு திரட்டிப்பால் என்ன அப்படின்னா, இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் போட்டு திரட்டிப்பால். இது வந்து தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. இது இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சிறுபருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு, கொஞ்சமாக அரிசி, கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே மூணுத்தையுமே நல்லா வறுத்துன்ட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், இது வந்து நான் வந்து அமுக்கிலாம் வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன் தேங்காய். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை கப்புக்கு வெல்லம் எடுத்தாலே போகிறோம். வெல்லம் எடுத்து அங்கே சைடில் வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்து அரை கப்பு இருந்தாலே போகிறோம். ரொம்ப ஸ்வீட் அதிகமாச்சுனாலும் நம்மளால சாப்பிட முடியாது. நெய், அப்புறம் வந்து இந்த ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறதுக்கோசம் தான் நம்ம எப்போவுமே சால்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது சால்ட்டுனா இவ்வளோ சால்ட்டு போட போகிறதில்ல, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் நம்ம போட போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பைத்தம்பருப்பு, இந்த அரிசி, ஏலக்காய் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நான் கம்மியாக பண்ணுறதால அரிசி கம்மியாக. நெக்ஸ்ட் பைத்தம்பருப்பு, இதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு 3 ஏலக்காய் வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அது வெறும் பைண்டிங்க்கு தான். சில பேர் வந்து இப்போ வெறும் பைத்தம்பருப்பு மட்டும்தான். பட் வந்து இப்போ நம்ம அரிசி, பருப்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி, எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, நல்லா வறுத்து. அரிசி வந்து அந்த பொரி அரிசி மாதிரி நல்லா ஸ்மெல் வரும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டா போகிறோம். அதே மாதிரி பைத்தம்பருப்பும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபட்டுரும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதால ஈஸியாக ஹீட் ஆகிடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். வாசனை நல்லா வருது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுவோம். அப்புறம் ஜலிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், ஜலிக்கவே வேண்டாம். திருப்பி நம்ம தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம். சரியா? அதால் நம்ம வந்து ஜலிக்கலாம் வேண்டாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடி பண்ண பவுடரோடையே தேங்காவை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதுலேயே வேணாலும் நம்ம வெல்லத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இல்லை வெள்ளைப்பாகு தனியாக எடுத்து வச்சுட்டும் நம்ம அதுக்கப்புறம் இது சுருளை வதங்கும் போது அதை எடுத்து கொட்டிக்கலாம். அது யாருக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். குயிக்காக முடியணும்னா இது அரைக்கும் போதே, தேங்காயெலாம் போட்டு அரைக்கும் போதே வெல்லத்தையும் நம்ம போட்டு அரைச்சிடலாம். அதை பார்த்திங்களா, இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரிசி, பருப்பு, ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ண போகிறேன். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டோடனே வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட போகிறேன். அது பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் போட போகிறோம். இதுக்கு வந்து நெய் அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா இந்த தேங்காயிலேயே ஆயில் இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதுலேயே ஆயில் நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அதுக்கப்புறம் வெல்லம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன், அப்படியே போட போகிறேன். இது வந்து நல்ல வெல்லம், இதில் மண்ணெல்லாம் இருக்காது, அதால தான் நான் அப்படி போடுறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு கலர போகிறோம். கொஞ்சம்தான் இதுக்கு நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த நெய்யே இதுக்கு வந்து போகும். அவ்வளோதான். இதுக்கு முந்திரி, திராட்சை எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக திரட்டிப்பால்னால் முந்திரி, திராட்சைலாம் போடவே மாட்டோம், அப்படியே தான் போட்டு கலரணும். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். இந்த பைண்டிங்க்கு தான் நம்ம வந்து அரிசியை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பைத்தம்பருப்பையும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். அதாவது சிறுபருப்பு.
சரியா? இப்போ இதில் கொட்டி நம்ம கலர்லாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதால சீக்கிரமே வந்து உங்களுக்கு கலரிடும். வாங்க பார்க்கலாம். இதை கலரும் போது இதை கொட்டிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம கொட்டிட்டு ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னா அந்த வெல்லத்தோட இனிப்புத்தன்மையை அதிகமாக்கி காமிக்கும். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி எல்லாத்தையும் நெய்யெல்லாம் விட்டு இந்த கலரின்னு இருக்கும். இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, நல்லா சுருண்டு வந்தாலே போதும். இம்மீடியட்டாக செஞ்சிடலாம். வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா பண்டிகைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து முக்கியமான பங்கு இந்த திரட்டிப்பாலுக்கு. அதாவது நார்மல் திரட்டிப்பால், தேங்காய் திரட்டிப்பால் ரெண்டுத்துக்குமே வந்து முக்கியமான பங்கு வந்து எங்களுதில் உண்டு. எல்லாத்துக்குமே மெயினாக ஃபஸ்ட்டு இது தான் இருக்கணும், திரட்டிப்பால் தான். அவ்வளோதான், இது சுருண்டு வரணும். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திலாம் வருது இல்லையா, அதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம திரட்டிப்பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் இருந்ததுன்னா நான்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெஃப்லான் கோட்டிங் போகாமல் இருந்தால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டெஃப்லான் கோட்டிங் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இன்னும் நெய் பிடிக்கும். கலர்லாம் கலரிட்டு பார்க்கலாம். இதில் இப்போது கொஞ்சமாக நெய் விட்டு கலரின்னு இருக்கேன். அவ்வளோதான், சீக்கிரமே முடிஞ்சு போச்சு பார்த்திங்களா? அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணுங்கள். இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு பண்ணுறதை நீங்கள் அடுத்து வர விலாக்லலாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீட்டில் நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இல்லை. ஸோ அதனால் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.